நீங்கள் அவசரமாக ஏதோ ஒரு வெளியூர் போகிறீங்க, ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டீங்க. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் எடுத்துருவாங்க. ரொம்ப க்யூ இருக்குது, உங்களால் டிக்கெட் எடுக்க முடியல அப்படின்னா கவலையப்படாதீங்க. நீங்கள் தாராளமாக அந்த ட்ரெயினில் ஏறிடலாம். ஐயோ வித்தவுட்டில் போக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரெயினில் ஏறிட்டு அந்த டிடி கிட்ட நீங்கள் இங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த டிக்கெட்டுக்கான சார்ஜஸ்ஸு ப்ளஸ் 250 ருபீஸ் பெனல்ட்டி நீங்கள் கட்டினா மட்டுமே போதும். நிறைய பேர் வந்து 10,000 5,000 பெனல்ட்டி கட்டணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அக்கார்டிங் டு த இந்தியன் ரயில்வே ஆக்ட் 138 செக்ஷன் பிரகாரம் எவ்வளோ ஃபேரோ ப்ளஸ் 250 பெனல்ட்டி மட்டும் கட்டினாலே போதும். ஸோ இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அவசரமாக ஏதோ ஒரு வெளியூர் போகிறீங்க, ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டீங்க. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் எடுத்துருவாங்க. ரொம்ப க்யூ இருக்குது, உங்களால் டிக்கெட் எடுக்க முடியல அப்படின்னா கவலையப்படாதீங்க. நீங்கள் தாராளமாக அந்த ட்ரெயினில் ஏறிடலாம். ஐயோ வித்தவுட்டில் போக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரெயினில் ஏறிட்டு அந்த டிடி கிட்ட நீங்கள் இங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த டிக்கெட்டுக்கான சார்ஜஸ்ஸு ப்ளஸ் 250 ருபீஸ் பெனல்ட்டி நீங்கள் கட்டினா மட்டுமே போதும். நிறைய பேர் வந்து 10,000 5,000 பெனல்ட்டி கட்டணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அக்கார்டிங் டு த இந்தியன் ரயில்வே ஆக்ட் 138 செக்ஷன் பிரகாரம் எவ்வளோ ஃபேரோ ப்ளஸ் 250 பெனல்ட்டி மட்டும் கட்டினாலே போதும். ஸோ இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.